ஹலோ யூர்ஸ் நண்பன் பேசி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நேற்று சிறப்பா சம்பவம் பண்ணிட்டு தளபதி போய் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டுப்பான்னு நினைக்கிறேன். அவரு போயிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டாரு. ஆனா மத்த எல்லாருக்கும் தூக்கம் கிளஞ்சு போச்சு. புலம்புறாங்க. ஐயோ இந்த ட்விட்டர் பக்கம் போனா இந்த நாய் டம்ளர் குரூப்ஸ் ஒன்று இருக்குது ஒரு. அதாவது வயிற்றுல எரியுது அவங்களுக்கு. ஒவ்வொருத்தையும் வயிற்றுலையும் கொண்டு போயிட்டு ஏதாவது கொண்டாட வச்சுன்னு வச்சுக்கிறேன், உங்களுக்கு சோறு பொங்கிதுங்களாம். அவ்வளோ வயிற்றுச்சல்ல தெரியுறாங்க அந்த நாய் டம்ளர் குரூப்ஸ். இந்த பக்கம் கொத்தடிமை கூட்டம் சொல்லவே வேண்டாம். அஹ், கூட்டத்தை பார்த்தீங்களா? ஏர்போர்ட்டை உடைச்சு விட்டாங்க, ரோட்டை உடைச்சு விட்டாங்க, அது இதுன்னு சொல்லிட்டு நம்மலாம் பண்ணிக்கலாம், ஆடுக்கலாம், மாடுக்கலாம். ஏண்டா நாங்கெல்லாம் ஓட்டு போடும் போதெல்லாம் எங்க காலை நக்கும் போதெல்லாம் உங்களுக்குலாம் தெரியல நாங்க பண்ணி ஆடு மாடுன்னு. அதே உங்களை விட்டுட்டு நாங்க வேற ஒருத்தர் தேடி போனா அப்ப நாங்க ஆடு மாடு பண்ணி எல்லாம் உங்களுக்கு 2026 தெரியும். இந்த ஆடு மாடு பண்ணி எல்லாம் எங்க ஓட்டு போடும், உங்களை தூக்கிட்டு போய் எங்க குழியில போடும்னு. சரி, இது ஒரு சைடு இருக்கட்டும். அப்படியே தளபதி வேற நேற்று பெரம்பலூர் வேற போலையா, உடனே இது இவங்களுக்கு சாக்கா போச்சு. அங்க யாராவது ஒன்று சிக்க தானே செய்யும். இல்லை இவங்களே செட் பண்ணி வச்சு கூட பேசுவாங்க, நமக்கு தெரியாது. அப்படி ஒன்று சிக்கி இருக்கு, அது ஒன்று. அப்புறம் நாய் டம்ளர்ல ஒருத்தன் புலம்புறான். அவன் கொஞ்சம் பார்த்துட்டு அப்படி நம்ம பசங்களையும் கொஞ்சம் பூஜையை போட வேண்டியது இந்த வீடியோல இருக்கு. இது எல்லாத்தையும் சேர்த்து அந்த வீடியோல போக போறோம். என்னோட சேனல் யாராவது ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்ஸை போட்டு போயிருங்க. அஃப்கோர்ஸ் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க. ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் இருக்கிற வரைக்கும் அந்த குரூப்ல பிரச்சனை இல்லை. நான் 7:30 கிளட்டணும்னு நினைச்சீங்க, கடாசி தட்டுவேன் பாத்துக்கங்க. குரூப்ல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இஸ் மஸ்ட் மஸ்ட் மஸ்ட். அதை ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஓகே கைஸ், வாங்க போலாம். வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. ஸோ வேலையா இந்த பெரம்பலூருக்கு தளபதி அவர்கள் கடைசி நேரத்தில் போக முடியாமல் போயிடுச்சு. ஸோ அது விஷயமா நம்ம இந்த வீடியோவில் சும்மா அப்படி ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ணுறதை விட ஒரு அக்கா ரொம்ப ஆதங்கமா, பயங்கர கோபமா, ஆக்ரோஷமா சில விஷயங்களை பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த அக்காவுக்கு பதிலோட சேர்த்து அப்படியே ஏன் வரல அப்படின்றதையும் நம்ம பதிவு கொண்டு போவோம். வாங்க அந்த அக்கா என்ன பேசுறான்னு முதல்ல பார்ப்போம். சரி, அந்த அக்கா என்ன பேசுறாங்க முதல்ல பார்த்துருவோமா? விஜய்க்கு ஓட்டு போட முடியாது. நானும் விஜய் ஃபேன் தான். இவ்வளவு நேரம் நாங்க நின்றோம்ல, என்ன பிரயோஜனம்? என்ன அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் கிடையாது. இவ்வளவு நாங்களும் விஜய் ஃபேன் தான். இவ்வளவு நேரம் நின்றல, மணி என்ன 1 மணி ஆயிடுச்சு. நான் காலையில இருந்து நிக்கிறேன். சும்மா ஒண்ணும் இல்ல, பொய் ஒண்ணும் நாங்க சொல்ல கிடையாது. இவ்வளவு நேரம் நாங்க நிக்கிறோம்ல, இப்ப பேட்டி கொடுக்கும் போது எவ்வளவு கொடுக்கணும் நாங்க சொல்லிட்டு தானே இருந்தோம். எங்க ஊர்ல ஹாஸ்பிட்டல் வேணும், பஸ் வசதி வேணும்னு எல்லாம் சொல்லி தானே விட்டுச்சு. ஏன் வரல? அங்கிட்டு மட்டும் வந்துட்டு போனா என்ன அர்த்தம்? அப்ப இங்கெல்லாம் மனுஷனா தெரியலையா? அவ்வளவு ஆர்வமா நின்றோம்ல, எவ்வளவு நெருக்கடியில. இதே எத்தனை முறை சொல்லுவீங்க? இதே அப்ப நேரம் ஆனா அங்க கம்மி பண்ண வேண்டியதானே, நேரத்தை கம்மி பண்ணி இங்க வர வேண்டியதானே. ஒரு கைய கூடவா காமிக்க முடியாம நேரம் ஆயிடுச்சு. அக்காவோட கோவம் பார்த்தா பயங்கரமா அப்படியே கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா அக்கா உண்மையாலுமே விஜய் ஃபேன் தானா? இல்ல எடுத்துனே வாயில ஓட்டு போட மாட்டோம் தானே வருது. நீங்க ஓட்டே போட வேண்டாம், நான் ஓப்பனாவே சொல்றேன். நீங்க ஓட்டு போடாதீங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா நீங்க முதல்ல விஜய் ஃபேனே கிடையாது. ஏன்னா பக்கத்துல ஒருத்தர் கிளியரா சொல்றாரு, அது விஜய் அவர்களோட தவறு கிடையாது. போலீஸ் அவர்கள், காவல்துறை அவர்கள் அதுக்கப்புறம் போக வேண்டாம்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டாங்க. அப்ப இத பக்கத்துல இருக்கிறவங்க சொல்றாங்க, அதை மீறியும் இந்த அக்கா கேக்குறாங்க அப்படின்னும் போதுதான் இங்க நமக்கு சந்தேகமா வருது. காலையில இருந்து நீங்க நிக்கிறீங்க விஜய் அவர்களை பாக்குறதுக்கு, சந்தோஷம் தான், இல்லைன்னு சொல்லல. பட் விஜய் அவர்கள் காலையில இருந்து உங்களுக்கு நிக்க சொன்னாரா? முதல்ல இப்பதான் வீட்டுல உட்காந்துக்கிட்டு சோசியல் மீடியால பார்க்க முடியும் அவர் எந்த இடத்துல இருக்கிறாரு, என்ன பண்றாரு, எங்க இருக்கிறாருன்னு அப்டேட் கிளியரா வந்துகிட்டு இருக்கு. உங்களை யார் காலையில இருந்து அங்க காத்து கிடக்க சொன்னா? இதுவே தவறு. சரி, அவர் திருச்சியில எவ்வளவு லேட் ஆயிருச்சுன்னு தெரிஞ்சுன்னா அப்ப திருச்சியில இருந்து அதுக்கப்புறம் அரியலூர் போவாரு, அரியலூர்ல இருந்து அதுக்கப்புறம் பெரம்பலூர் வருவாருன்ற பேசிக் புரிதல் நமக்கு இருக்கணும். அப்ப அரியலூருக்கு அவர் எத்தனை மணிக்கு ரீச் ஆயிருக்கிறாரு, அரியலூர்ல இருந்து பெரம்பலூருக்கு எத்தனை மணிக்கு ரீச் ஆகுன்ற பேசிக் புரிதல் நமக்கு சுத்தமா இல்லை. அப்படின்னா நம்ம இப்படி விஜய் ஃபேனா இருக்க முடியும்? ஒண்ணு. ரெண்டாவது, அவர் பெரம்பலூர் பக்கமே வரல, அரியலூர்ல இருந்து அப்படியே போயிட்டாரு அப்படின்னீங்கன்னா கூட நீங்க உங்க கோவத்துல ஆதங்கம் இருக்கு. ஆனா அவர் தான் பெரம்பலூர்ல ஒரு ஜஸ்ட் உங்க இடத்துக்கும் அந்த இடத்துக்கும் 2 கிலோமீட்டர் டிஃபரன்ஸ்ல அவர் மாட்டிட்டாரு. இங்க நீங்க கோவப்பட வேண்டியது விஜயர்கள் மேல இல்ல, மக்கள் மேலதான். இப்ப அவரை சுத்தி தொண்டர்களா இருக்கட்டும், இல்ல மக்களா இருக்கட்டும், அவர் பஸ்ஸை போக விடாம கூட்டமா நின்றுட்டு இருந்தா எப்படி அவரால் வர முடியும்?
இங்க திருச்சியில அவர் வந்து ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்கல. அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். அவர் ஸ்பீச் பண்றது எப்பயுமே 10-15 நிமிஷம் தான். அதுக்கு மேல பெருசா ஒண்ணும் கிடையாது. அது எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது அவர் நேரம் எடுத்துக்கிட்டாருன்னு எப்படின்னு சொல்ல முடியும்? 10:30 மணிக்கு மீட்டிங் பண்ண வேண்டிய திருச்சியில அவர் 3 மணிக்கு தான் மீட்டிங் போடுறாருன்னா, அப்ப அந்த பஸ் அங்க இருந்து அங்க போய் சேர்றதுக்கே 4 மணி நேரம் ஆயிருக்குன்னா, இது மக்களுடைய அன்பு வெளிப்பாடு. அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்காம, நாங்க வந்து நின்னுட்டோம். வந்துட்டு இன்னைக்கு கையாவது காமிச்சுட்டு போயிருக்கலாம் அப்படின்னா, கையே காமிச்சுட்டு போறதுக்கு உங்களுக்கு எதுக்கு தலைவரு? அப்படிப்பட்ட தலைவரை நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த மாதிரி தலைவர் தேவையே இல்லையே. உங்களுடைய செயல் திட்டங்கள் என்ன? உங்களுடைய பிரச்சனைகள் என்ன? அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ண முடியுமா? முடியாதா? அப்படின்னு செய்யறவர் தானே தலைவர். அப்படிப்பட்டவர் தான் நீங்க தேர்ந்தெடுக்கணும். அப்ப அப்படிப்பட்ட பிரச்சனைகளை வந்து உங்க தொகுதியை வாரியா பேசக்கூடியவர் தானே இப்ப விஜய் அவர்கள். திருச்சியில என்ன பிரச்சனையோ அதை பேசியிருக்காரு. அரியலூர்ல என்ன பிரச்சனையோ அதை பேசியிருக்காரு. அப்ப பெரம்பலூர்ல என்ன பிரச்சனையோ அதை பேசுவார்ல. அப்ப அதற்கு அவருக்கு வரணும்ல. என்னமோ பெரம்பலூர்ல இருந்து வரவே மாட்டாரு. இனி என்ன ஒன்ஸ் வந்துட்டு போயிட்டா முடிஞ்சா திருப்பி வரமாட்டாரா பெரம்பலூர் பக்கம்? இல்ல ஷெட்யூல் போட மாட்டாங்களா? இன்னைக்கு நீங்க வரல, சரி இன்னைக்கு வரல, நாளைக்கு விஜய் வந்து பேசிட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? ஓட்டு போட மாட்டீங்களா? போடாதீங்க. இதே திமுக கட்சிகிட்டயோ இல்ல ஏடிஎம்கே கட்சிகிட்டயோ அவஸ்தைப்படுங்க. யார் வேண்டாம்னா? உங்களை யாரும் வந்து வற்புறுத்தல மேடம். நீங்க வந்து தெளிவா யோசிச்சு ஓட்டு போடுங்க. ஓட்டுன்றது ஒவ்வொருத்தருடைய உரிமை. அது யாருக்கு வேணா போடலாம். இவருக்கு தான் போடணும்னு கிடையாது. அறிவு இருக்கிறவன் யோசிச்சு போடுவாங்க. அறிவே இல்லை அப்படின்றவன் எங்க கொண்டு போய் போடுவான் அப்படின்றது காலங்காலமா நம்ம போட்டுட்டு இருக்கோம். நமக்கு தெரியும். அதனால நீங்க அறிவார்ந்த பெண்ணா இல்ல அறிவில்லாத பெண்ணா இல்ல யாராவது ஏவி விட்ட பெண்ணா அப்படின்றத நம்ம பசங்க அனிமா கூடிய சீக்கிரம் எடுத்து போட்டுருவாங்க. ஏன்னா நீங்க இத்தனை வருஷமா அங்க ஆட்சியில நடந்துட்டு என்னமோ கேட்டீங்களே, ஹாஸ்பிட்டல் கேட்டிருந்தோம், அதை கேட்டிருந்தோம், இதை கேட்டிருந்தோன்னு. இதெல்லாம் கேட்டீங்க. நாளைக்கு ஒரு சிஎம் ஆனதான் செய்ய முடியும். அது தெரியுமா? இல்லைன்னா இன்னும் பண்ண முடியாதுன்றது உங்களுக்கு புரியணும். ஸோ அதனால வந்து சும்மா வெத்து வாக்கு கொடுக்குற தலைவர் அவர் கிடையாது. அவர் அந்த இடத்துக்கு வந்து உங்களை சந்திக்கணும், அதெல்லாம் பண்ணணுன்றதுக்காக தான் அவர் வந்திருக்காரு. கிட்டத்தட்ட 1 மணிக்கெல்லாம் எந்த பிரச்சாரத்திலையும் எந்த தலைவரும் தமிழ்நாட்டில் இருந்ததே கிடையாது. 10 மணிக்கு மேல பொட்டியை கட்டிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. ஏன்னா அதுக்கு மேல மக்கள் இருக்க மாட்டாங்க இங்க. ஸோ இங்க முதல் முறையா ஒரு தலைவர் 1 மணி ஆனாலும் நீங்க எல்லாம் காத்து கிடக்குறீங்க அப்படின்றதுக்கு மரியாதை இருக்கு. அதற்காக நீங்க செஞ்ச இப்ப செயல் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து உண்மையான ஒரு தளபதி ஃபேனா இருந்தாவோ இல்ல உண்மையான ஒரு மாற்றம் வேணும்னு நினைக்கிறவங்களோ இந்த மாதிரி விஷயத்த இப்படி எக்ஸ்போஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா உண்மையான நிலவரம் என்ன? உங்களுடைய கோபம் எங்க இருந்திருக்கணும்? ஏன் அவரை வர விடல? 1 மணி ஆனாலும் அவர் எங்களை பார்க்க வர்றாருன்னா நாங்க இன்னும் 1 மணி நேரம் கூட வெயிட் பண்றோம், வண்டியை நீங்க உள்ள விடுங்க, போலீஸ்காரங்க பாதுகாப்பு கொடுத்துருக்கணும் அப்படின்ற விஷயத்த நீங்க பதிவு பண்ணிருக்கணும். ஆனா நீங்க அதெல்லாம் பதிவு பண்ணவே இல்லையே. நீங்க என்னன்னா ஆச்சா போச்சோன்னு கத்திட்டு இருக்கீங்க. முக்கியமா கேக்குறேன், போலீஸ் எந்த அளவுக்கு வந்து ஆர்கனைஸ் பண்ணாங்க நீங்க நினைக்கிறீங்க? எங்கேயுமே போலீஸ் ஆர்கனைஸ் பண்ணல. ஒழுங்கா அவங்க போலீஸை இறக்கி ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா திருச்சியிலேயே அவங்க கண்ட்ரோல் பண்ணியிருக்க முடியும் ஓரளவுக்கு. ஆனா அதை செய்யல. ரொம்ப கூட்டம் நெருங்கினதுக்கு அப்புறமா போலீஸ் வராங்க. அதுக்கப்புறம் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. இதை ஸ்டார்டிங்ல இருந்தே செஞ்சிருக்கணும். இது எல்லாமே ஒரு திட்டமிட்ட பிளான் தான். ஒண்ணு ஓவரா போலீஸ்காரங்களை விட்டு நம்ம ஏதாவது கையை வச்சு அது டிவிக்கு சார்பா போயிடக்கூடாதுன்னு ஒரு பாயிண்ட். இன்னொன்னு என்னன்னா, போலீஸே போகாதீங்க, இப்படி கூட்டம் சேரும், அங்கிட்டு டிராபிக் ஆகும், அது இது பிரச்சனை ஆகும், அதை வச்சு நியூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இன்னொரு சைட்ல உங்க டிஎம்கே கட்சிக்காரங்க வேலை செஞ்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா தெரிஞ்ச பையன் சொன்னாலும் நீங்க ஒத்துக்கிறதுக்கு ரெடியா இல்லைன்னும் போது, அக்கா நீங்க யாருக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறேன் அவனுக்கு போய் போடுங்க தாராளமா. யாரும் உங்களை வற்புறுத்தல. இப்ப நம்மளுடைய நாய் டம்ளர் தலைவர் வந்து ஒண்ணு பண்ணியிருக்காரு, ஒரு பேசியிருக்காரு. அதை கொஞ்சம் பார்ப்போமா? செம்ம பண்ணா இருக்கும். கூட்டம் அது வரும், கூட்டம் வரதானே செய்யும். ஒரு நடிகர் வந்து இதுவரை திரையில் பார்த்த ஒரு கலைஞர் வந்து வரும்போது பார்க்கறது கூடுவாங்க. 7 கிலோமீட்டர் தூரத்தை நடக்கிறதுக்கு 5 மணி நேரம் அப்படிங்கும்போது அவரை பார்ப்பதற்கு லட்சக்கணக்கான மக்கள் காத்திருக்கிறாங்க. அது வரும். இப்போ சகோதரர் அஜித் இறங்குனீங்கன்னா இதை விட கூட்டம் வரும். என்ன பண்ணலான்னு சொல்லி ஐயா ரஜினிகாந்த் வந்திருந்தா இதை விட கூட்டம் வந்து தான் இருக்கும். நயன்தாரா அவர்களை இறக்கிவிட்டா இதை விட 2 மடங்கு கூட்டம் தான் வரும். அழுகுறான். அழுவலையா? கண்ணீர் ஒழி பேண்ட்டுக்குள்ள போயினுக்குது, அழுவலன்ற மனுஷன் புலம்புறாயா? ஐயோ புலம்புறானே, ஐயோ புலம்புறான். எப்படியா வெக்கமே இல்ல சீமான், உங்ககிட்ட நான் ஒரே ஒரு விஷயம் கேட்கணும். வீட்டுல போய் சோறு சாப்பிடும்போது ஏதோ சோறு சாப்பிடுவீங்கல்ல, உங்களுக்குலாம் கொஞ்சமாவது உரைக்குமா உரைக்காதா? ஏன்னா இப்படி பேசிக்கிட்டு தெரியுமே, நேத்து அப்படி பேசணுமே, இன்னைக்கு இப்படி பேசணுமேன்னு வெக்கமே இல்ல. வெக்கமே இல்லை. எப்படியா மூஞ்சியெல்லாம் வெளியே காமிச்சிட்டு பேட்டி வேற கொடுக்குற, அதை மைக் வேற நீட்டு எடுக்கிறாங்க. உனக்கு வெக்க இருக்கா இல்லையோ? உன் பின்னாடி நிக்கிறாங்களே அந்த தருதலைங்க, அவங்களுக்கு கூட வெக்க இருக்காது? சூடு சொரணை வெக்கம் மானம் சோத்துல உப்பு போட்டு திங்கிறது இதெல்லாம் எதுவுமே இருக்காதுல்ல.
அஹ்? அஜித் என்ன சொன்னார்? அஜித் சகோதரர் ரஜினி ஐயாவா? இதே அஜித் நாளைக்கு வந்து நான் கட்சிக்குள்ள பாலிடிக்ஸ்ல வரேன்னு அசிங்கமா வாயில திட்டுவான் அவன். சத்தியமா சொல்றேன், அசிங்கமா வாயில திட்டுவான். நல்லா பாத்துக்கங்க அஜித் ரசிகர்களே. இன்னைக்கு சகோதரர் அஜித்னு சொன்னாப்புல, இதே அஜித் நானும் அரசியலுக்கு வர்றேன்னு மட்டும் இறங்கட்டும், வண்டையா கேட்போம். அதுல மாட்டுக்கிறதே கிடையாது. ஏன்னா ஐயா ரஜினிகாந்த் இப்படிதான் கேட்டாரு. வண்டியா இப்படிலாம் கேட்டிருக்காங்க. இவன் இதுக்கப்புறம் மாமா பையன் மஞ்சப்பொடி அவன் எல்லாம் எப்படி கேட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும் நல்லாவே. அதை நான் வேற என் வாயால சொல்லணுமா? விஜயகாந்தே கெண்டகால் மயிருக்கு சமமானு கேட்டவன் தானே இவன். கேட்டுட்டு இன்னைக்கு பிரேமலதா அம்மா கிட்ட போயிட்டு வாழ்த்து சொல்றாரு. செத்ததுக்கு அப்புறம் வாழ்த்து சொல்றாரு. ஆனா இவன் அரசியல நல்லா நோட் பண்ணி பாருங்க. சீமான அரசியல யாரெல்லாம் செத்துட்டாங்களோ அவங்கள தூக்கி வச்சு பேசுவான். உசுரோட இருக்கும்போது இவனுக்கு எதிர்த்த மாதிரி யாராவது வந்தாங்கன்னா அவங்கள தூக்கி போட்டு மிதிப்பான். என்னடா ஜென்மனி, உன் திறமையால முன்னுக்கு வரப்பாரு. அடுத்தவன் வந்தா அவனை அழிச்சிட்டு நீ முன்னுக்கு வரணும்னு பார்த்தேன்னு வச்சுக்க, சத்தியமா ஒரு நாள் உன்னால முன்னுக்கு வரவே முடியாது. நீ பண்ணிட்டு இருக்க அரசியல் எல்லாமே அப்படிதான். நீ உன்னோட தமிழ் தேசியத்தையே நீ ஒழுங்கா பேசி ஒழுங்கா கொண்டு போயிட்டு இருந்த அப்படின்னா உனக்கு சேர வேண்டிய கூட்டம் அது வந்துட்டு தான் இருக்கும். இன்னைக்கு உன் தமிழ் தேசியம் எந்த லட்சணத்துல இருக்குன்னா, சேருக்கெல்லாம் மாநாடு போடுற அளவுக்கு தான் இருக்குது. என்னது சேருக்கு? இந்த இமேஜை பாருங்களேன். ஐயோ, அது இந்த மாதிரி கூட்டம் வந்தா, ஆமா எப்படிங்க இந்த மாதிரிலாம் கூட்டம் வந்தா அந்த இடத்துல வந்து எப்படி வந்து என்னது காலணிகள் அதெல்லாம் தெரியுமா? அதெல்லாம் வந்து கலண்டு விழுமா, இல்ல ஏதாவது உடையாது. ஏன்னா கூட்டம். சேருக்கு மாநாடு நடத்துற ஒரே ஆள் நீனா தான் இருப்பான். நான் உங்ககிட்ட ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன். நீ புலம்புறது வயிறு எல்லாமே தெரியுது. 15 வருஷமா நம்ம கஷ்டப்பட்டு இருக்கும்போது புசுக்குன்னு உள்ள வந்துட்டு அவர் முதுகுல சவாரி செய்யலாம்னு நினைச்சேன். உன் வாய் நார வாயின்னு தெரிஞ்சு உன்னை கழட்டி விட்டாப்புல. இப்ப நீ புலம்பிட்டு உட்காந்துருக்க. நீ எங்க போய் கால் நக்கிறியோ அங்க நக்கிக்க. புரியுதா இல்லையா? இவ்வளவு நாள் விட்டுட்டு இப்ப ரஜினி காலம் நக்க ஆரம்பிச்சிட்டேன், அஜித் காலம் நக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் இன்னும் யார் காலெல்லாம் நக்குவானோ. ஐயோ, நக்கி பிழைக்குமாம் நாய்கள், அது கூட சில நேரத்தில் ரோசத்தில் நக்காமல் விடுமாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு பழமொழி இருக்கும். நம்மளே வச்சு கிரியேட் பண்ணிக்க வேண்டியதான். அந்த கேட்டகிரி தான் இந்த அளவெல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும். நம்பர் 1 கடைஞ்செடுத்த ஒரு அயோக்கியன் அப்படின்னா அது சீமானை தான் நான் சொல்லுவேன். கேவலத்திலும் கேவலம், 1ஆம் நம்பர் கேவலம். ஏதோ நம்ம நம்ம மண்ணு தண்ணி எல்லாம் பேசினானே நினைச்சு கொஞ்சம் சரி நல்லா தான் பேசினானே நினைச்சோம். ஆனா விஷத்துலயும் நம்பர் 1 விஷம் யாருன்னா இந்த ஆள் தான். இவன் பின்னாடி போற பிள்ளைங்களோட தலையெழுத்தெல்லாம் என்ன ஆக போகுது? கையெறி குண்டோட தெரிய வேண்டியதான். அவங்க நக்ஸலைட்டு நாளைக்கு வந்து பொட்டுன்னு எல்லாம் போடுவாங்க. தமிழ்நாட்டுல இது வரைக்கும் இல்லாம இருக்கு. என்னைக்கு வந்து இவங்கெல்லாம் வர போறாங்களோ தெரியல. கன்ஃபார்ம் குண்டடி இருக்கு இவங்களுக்கு, அதுல மட்டும் மாட்டுக்கிறதே கிடையாது. இவங்க பின்னாடி எல்லாம் போனீங்கன்னா அதான் உங்களுக்கு தலையெழுத்து. போகாதீங்களா, தயவு செஞ்சு போகாதீங்க சொல்லிக்கிறேன். ஏதோ தமிழ் ரத்தம் உறவுன்றதுனால பந்த பாசத்துல சொல்றேன். மீறி போய் சாகணும்னா சாகுங்க, நமக்கு என்ன. எப்ப இருந்தாலும் நம்ம வந்து எப்பயுமே கொஞ்சம் நடுநிலைவாதி தான். தப்பு யார் பண்ணாலும் தப்பு தான். ரசிகர்கள் மனப்பான்மையில சில நேரத்துல தளபதி பாக்குறதுக்கு கூட்டத்துல வந்து தள்ளுமுள்ளு வருது, அந்த இடத்துல செருப்பு விஞ்சு போகுது, இல்ல கம்பிகளை பிளாட்ஃபார்ம் கம்பிகளை உடைச்சிட்டாங்க வச்சுட்டாங்க, இதெல்லாம் நம்ம பாக்குறோம். இல்லைன்னு சொல்ல, அதெல்லாம் எடுத்து போட்டு ட்ரோல் பண்றாங்க, அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. சரி, கூட்ட நெரிசல்ல பண்ணிட்டாங்க, ஆர்வத்துல பண்ணிட்டாங்கன்னு விட்டுட்டு போயிடலாம். ஆனா ஒரு சில நடவடிக்கைலாம் சுத்தமா விடவே முடியாது. அதை நான் மன்னிக்கவே மாட்டேன். அது யாரு செஞ்சாலும் தவறுதான். அப்படி ஒரு செயலை அரியலூர்ல ஒரு பையன் செஞ்சிருக்கான். உண்மையாலுமே தாவேகா தொண்டன் தானா இல்ல தாவேகா சப்போர்ட்டரா அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா அவன் பண்ண செயல் மிக 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 கேவலமான ஒரு செயல். அது என்னன்னு பார்ப்போம். அவர் வந்து NDTVயோடைய ஒரு ரிப்போர்ட்டர். அவர் பேரு சாம் டேனியலோ என்னமோ நினைக்கிறேன். ஒரு செய்தி தொடர்பாளர் வந்து ஒரு நியூஸை கவரேஜ் பண்ணும்போது அவர் பின்னாடி நிக்கிறதோ இல்ல அவரை சுற்றி நிக்கிறதோ தவறு கிடையாது. அது வந்து நிப்பாங்க எல்லாருமே. அவங்க வந்து கேள்வி கேட்டா பதில் சொல்றது தவறு கிடையாது. ஆனா ஒரு செய்தி தொடர்பாளரை செய்தியை வந்து பதிவு பண்ண விடாம இந்த அளவுக்கு செய்யறது அப்படின்றது வந்து நாகரிகமே இல்லை, அநாகரிகத்தின் உச்சம். இதை வந்து நான் என்ன சொன்னாலும் யாரு சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். இது அக்செப்டடே கிடையாது. ஏன்னா தற்கொலையா இருக்கலாம், ஆனா இவ்வளவு பெரிய தற்கொலையாலாம் இருக்கவே அவன் எந்த கட்சியில இருந்தாலுமே சரி விட்டாரு. எந்த கட்சியிலுமே, அது தமிழ் கட்சிகளமா இருக்கட்டும் இல்ல மத்த கட்சியில இருந்தா என்ன, எதுலுமே இருக்கக்கூடாது. எல்லாருமே அரசியல் மயமா ஆக மாட்டாங்க. அதுல வந்து நான் 100% ஒத்துக்கிறேன். தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை பேரும் அத்தனை கட்சியில் இருக்க தொண்டர்களும் அவங்கள ஆதரிக்கிறவங்களும் அரசியல் மயம் ஆகணும் அப்படின்னா அதுக்கெல்லாம் சாத்தியமே கிடையாது.
அரசியல் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க, அரசியலை பத்தி தெரிஞ்சுக்கணுன்றவங்க வந்து அரசியல் மையத்துல கொஞ்சம் உள்ள புகுந்து அதுக்கான வேலையை செய்வாங்க ஒழிய, பொதுமக்களா இருக்கவங்க, சாமானியனா இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு ஓட்டு போடுறது தான். அது யாரு, என்ன, எவரு, அவர் பிடிச்சவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. அவங்களுடைய சில பேர் வந்து கொள்கைகளை பார்த்து ஓட்டு போடுவாங்க, சில பேர் மேனிஃபெஸ்டோ பார்த்து ஓட்டு போடுவாங்க, சில பேர் மாற்றத்தை தேடி ஓட்டு போடுவாங்க, சில பேர் ஏதாவது ஒன்று புதுசா பண்ணுவேன் பண்றதுக்காக பண்ணுவாங்க. இப்படி அந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய மக்களாக தான் இருப்பாங்க ஒழிய, அரசியல் புரிதலோட அரசியல் மயமாக்கப்பட்ட மக்களா வந்து மாறுவாங்களா கேட்டா மாற மாட்டாங்க. பட் அதற்காக பேசிக் அறிவுன்னு கொஞ்சம் இருக்கணும்ல, என்ன பண்றோம் ஏது பண்றோன்னு. அந்த அடிப்படை அறிவே இல்லாம நடந்துக்கிட்டா அவனை பொழையன்னு உடனே போட்டே தான் ஆகணும். நானும் அங்க இருந்ததுன்னா அந்த பையனுக்கு சப்புன்னு விழுந்துருக்கும். கண்டிப்பா சொல்றேன், சப்புன்னு விழுந்திருக்கும். அங்க சுத்தி இருக்க அத்தனை பேரும் அந்த பையனை ஆட விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க எந்த மனநிலையில் இருக்காங்க தெரியல. ஒரு நியூஸ் எடுக்கும் போது இது வந்து திருவிழா மாதிரி கொண்டாடு தளபதி வர்றது, அது தவறு கிடையாது. ஆனா என்ன பண்ற, யார பண்ற அப்படின்றது இருக்கு. உன்னை பத்தி தவறான நியூஸே அவங்க பதிவு பண்ணாலுமே அவங்கள வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்றது ஒரு பேசிக் புரிதல். இந்த பேசிக் அறிவு கூட இல்லாம இருக்கிற இந்த மாதிரி பையனை என்கரேஜ் பண்றதுக்கு பின்னாடி இருக்கிறவங்களையும் சேர்த்து தான் நான் சொல்றேன். நீங்கெல்லாம் என்ன பண்றீங்க? சோறு தான்டா திங்கிறீங்க. அறிவு இருக்கா இடம் உங்களுக்குலாம்? எப்படி அப்படி பண்ணுவீங்க? நானும் அந்த மாதிரி இடத்துல இருந்தா அவனுக்கு அரை விழுந்துரும். இந்த மாதிரி பசங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா சப்புன்னு விழுந்துரும். இந்த மாதிரி தான் பண்ணணும். ஏன்னா சில நேரத்துல வந்து கண்டிப்பு ரொம்ப முக்கியம். கண்டிக்காம இருக்கவே முடியாது. நேற்று திருச்சி மாநாட்டிலே கூட தளபதி அவர்கள் பேசிட்டு இருக்கும்போது யாரோ ஒரு பையன் அந்த பக்கம் ஏறி உட்கார்ந்து வந்திருக்கான். அவனை வந்து இறங்குப்பான்னு தளபதி அவர்கள் சொன்னதுக்கு அப்புறம் இறங்கி போறாங்க. ஸோ ஒரு கூட்டத்துல ஆர்வ மிகுதியில நம்ம செய்யற ஒரு விஷயங்கள் மற்றவங்களுக்கு பாதிப்பு ஆகும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு NDTVல போயிட்டு நீங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்றீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு களங்கத்தையும் அசிங்கத்தையும் தமிழக வெட்டிகளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு எப்படி சொல்றது, இப்படிப்பட்ட மக்களை உருவாக்கி கொண்டு போற ஒரு தலைவரா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். இது எல்லா இடத்துலயுமே அஃபெக்ட் ஆகும். ஸோ இது மாதிரி மற்றவங்க எல்லாம் பண்றாங்களா அப்படின்னு கேட்டா, மற்றவங்க பண்றாங்களோ பண்ணலையோ எவன் பண்ணாலும் தவறு தான், நான் சொன்ன மாதிரி. ஸோ இந்த மாதிரி தற்குறிகளா இருந்தீங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் ஒரு நாளும் கனவு காண்ற இடத்துக்குலாம் போகாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். பட் இவன் வந்து ஒருவேளை தமிழக வெற்றி கழகத்தை சாராம இருக்கான், இந்த பையன் வேற ஏதாவது கட்சியா இருந்தாலும் அதை எடுத்து எக்ஸ்போஸ் பண்ணுங்க. என்ன பண்ணியிருக்காங்க, ஏன் இப்படி பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ அதை நம்ம பசங்க பண்ணிடுவாங்க உண்மையாலுமே அப்படி இருந்தா. பட் இது தவறான செயல். ஒரு ரிப்போர்ட்டருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை நம்ம அந்த இடத்துல கொடுத்தாகணும். அதை அவன் செய்யலை அப்படின்றத நான் உண்மையாக கண்டிக்கிறேன். இதை தமிழக வெற்றி கழகம் இதை பார்க்கணும், பார்த்து இதற்கான நடவடிக்கை எடுக்கணும். நீங்க கண்டிப்பாக போற கூட்டங்கள்ல அங்க வரக்கூடிய தோழர்கள், தொண்டர்கள், அப்கோர்ஸ் அதுல வந்து தமிழக வெற்றியை சார்ந்தவங்க இருக்கலாம். வேணுக்குனே வந்து மற்ற கட்சி ஆட்களை வந்து உள்ள இறக்கி விட்டு நீங்க போய் இப்படி செய்யுங்களான்னு சொல்லி அந்த மாதிரி அனுப்புற பசங்களாவும் இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனா நம்ம தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றத இந்த வீடியோ மூலியமா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொல்லிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ அடுத்தடுத்த நிகழ்வுகளில் இந்த மாதிரி விஷயங்கள் தவிர்க்கிறதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க அப்படின்றதையும் இந்த வீடியோவில் சொல்லிட்டு முடிச்சுக்கிற. ஸ்ரீகான், another video. Love you all. Take care. Bye.